நான் இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட மனசை பறி கொடுப்பேன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு இது ஒண்ணும் ஆச்சரியமாவே தோணல. உன் மனசு மேல உனக்கே ஏதோ பயங்கர வெறுப்பு, அதான் என்கிட்ட பறி கொடுத்துட்டேன். இத பாருங்க, மத்தவங்க மாதிரி சும்மா சந்திக்கிறது பேசுறதுன்னு இருக்க கூடாது. பட்டு பட்டு விஷயத்தை முடிக்கணும். எது? கல்யாணத்தை முடிக்கணுங்க. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க பணக்காரரா இருந்தாதான் முடியும். பணமா? அத பத்தி பணம் என் கால் தோசு. அப்படின்னா நீங்க வெறும் அந்த காவடியா? எவன் சொன்னா? எந்த மனையன் சொன்னா? சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருக்குது. 39 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசு நான் தான். அப்பா, 39 கோடியா? ஆமா, அப்பயே ஸ்கூட்டர்லயே மெட்ராஸ் சுத்துறீங்க. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். இதே நான் பெரிய புள்ளின்னு காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அவன் 1 லட்சத்தை கொடு 2 லட்சத்தை கொடுன்னு கடன் கேட்டே தொல்லை பண்ணுவான். அதான். ஆமா, உங்க அப்பா என்னவா இருக்காரு? அவரு நிக்கில்சன் பிக்கில்சன் கம்பெனில பெரிய மேனேஜர். பிக்கில்சனா? ஊர்கா கம்பெனியா? இல்லைங்க, அது பெரிய கம்பெனி. 4000 ரூபாய் சம்பளம். சிங்கப்பூர்ல எங்க வீட்டு வேலைக்காரருக்கு 7000 ரூபாய் சம்பளம். 5 காரு சும்மா போட் மாதிரி வீட்டு வாசல்லயே நிக்கும். 5 காரா? அதுல இருந்து ஒரு காரை கொண்டு கூடாது, நம்ம ஜாலியா சுத்தலாம்ல. ஒண்ணு 2ஆவே கொண்டுலாம், பட் கப்பல்ல கொண்டாடுறதுக்கு இடம் கிடைக்கலையே. ஐயோ, இனிமே நான் உங்களை விட்டவே மாட்டேங்க. என்ன விடுங்க, எங்க அம்மா உங்களை பத்தி தெரிஞ்சது விட்டவே மாட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் தாலி யாரு கட்டணும்? என்னங்க அது விளையாட்டு? ஒரு நல்ல நாள் பத்தி வீட்டுக்கு வாங்க, கல்யாணம் சீக்கிரம் பேசி முடிப்போம். அதெல்லாம் பேசி முடிச்சிருவோம். இப்போ உன் டைப்பிங் கிளாஸ்க்கு நானே உன்னை ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விட்டுருவேன். கமலம். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி திடீர்னு மேல போயிட்டீங்க? நான் உன்னை காதலிக்கிறது என் ஸ்கூட்டருக்கே பிடிக்கல. எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா? யாராவது பாத்திரத்துக்குள்ள என்ன இறக்கி விட்டுறேன். நீங்க இங்கேயே ஜாக்கிரதையா இருங்க. நான் டைப் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரும்போது இறக்கி விடுறேன். வரும்போதா? இதே ரூட்ல வா, வேற எவனாவது மோதிர போறான். போயா. ஏயா நேற்று கூட வராம போயிட்டே ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் பார்த்தையா, ஃபெஸ்டிவல் படம், சோட் அண்ட் பிளட். அப்படின்னா கத்தியும் ரத்தமும், திகில் படம். இதுல என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நடிச்சிருக்கிறது யாரு? நம்ம செபாஸ்டினோ கிரசண்டோ, டபுள் ஆக்ட். அப்போ ஒருத்தனே 2 ஆக்ட் கொடுத்திருக்கான்ற. கரெக்ட். இது இன்னொன்னு என்னன்னா, படத்துல 2 ஹீரோயினும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம கிளாண்டினோ மாரி மிஸ், அவளும் டபுள் ஆக்ட். அப்போ அந்த பொண்ணு 2 ஆக்ட் கொடுத்திருக்குதா? அதே அதே. இப்போ எல்லா படத்துலயும் மொட்டை அடிச்சுக்கின்னு வில்லனா நடிக்கிறான ஒருத்தன், அதான் இந்த குண்டிகா மொட்டை வாசு. அவனும் இதுல அண்ணன் தம்பியா டபுள் ஆக்ட் கொடுத்துருக்கான். இந்த கதையில அப்போ 2 மொட்டை வருது. கரெக்ட். இப்ப கதை எப்படின்னா, இந்த ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொன்னனே 2 ஹீரோ, அதுல இந்த முதல் ஹீரோ மாதிரி இருக்கிற 2வது ஹீரோ என்ன பண்றான், இந்த ஒரே மாதிரியா இருக்காங்கன்னு சொன்னனே 2 வில்லன், அதுல இந்த 2வது வில்லன் மாதிரி இருக்கிற முதல் வில்லன் வீட்டுக்கு போயிடுறான். அங்க என்னடான்னா, இந்த ஒரே மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொன்னனே 2 ஹீரோயின், அதுல இந்த முதல் ஹீரோயின் மாதிரி இருக்கிறவ 2வது ஹீரோயின் பெட்ல படுத்துறா. இப்போ இது வரைக்கும் புரியுதா? சுபா, மேல போ. இந்த ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைய வரும்போது ஒரே இருட்டு, காரணம் பவர் கட். அந்த வீட்டுல இப்ப ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும் எரியுது. ஒரே ஒரு மெழுகுவத்தி. இது நல்லா நோட் பண்ணும், கதைக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு மெழுகுவத்தி. இந்த ஹீரோ என்ன பண்றான், உள்ள கால் எடுத்து வைக்கும் போது பாக்குறான், வெராண்டால 2 நாய்க்குட்டி படுத்துன்னு இருக்குது ஒரே மாதிரியா. பேடிக்கு என்னன்னா, அதுவும் டபுள் ஆக்ட். ஏயா நாய் கூட டபுள் ஆக்ட்? நீ ஒரு நாய் 2 குட்டி போட்டுருக்குது, 2 ஒரே மாதிரி இருந்திருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்னமோ சந்திக்கிற, நீ கதை கேள்வி. இந்த ஹீரோ உள்ள வரும்போது என்ன பண்றான், இந்த ஒரே மாதிரியா இருக்கும்னு சொன்ன 2 நாய்க்குட்டி, அதுல இந்த 2வது நாய் மாதிரி இருக்கிற முதல் நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டு உள்ள நுழைய பாக்குறான். நாய் குறைக்கல இல்லையே. நன்றி கிட்ட ஜென்மங்கயா. பிஸ்கெட்டை கொடுத்து நாயை சரி கட்டானே இந்த ஹீரோ உள்ள கதவை திறந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து அப்படியே அடி மேல அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். எப்பா? இப்ப அவன் என்னத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான்? எனக்கு தான் தெரியும். இந்த ஒரே மாதிரியா இருக்காளுங்கன்னு சொன்ன 2 ஹீரோயினுங்க, அதுல இந்த 2வது ஹீரோயின் பீரோல ஒரு வைரம் ஒண்ணு இருக்குது, அதை எடுக்க வந்திருக்கிறான். அந்த வைரத்தை அவன் எடுக்கும் போது என்ன ஆகுது, நான் சொன்னேன் இந்த ஒரே ஒரு மெழுகுவத்தி அதை அணைஞ்சு போடுது. ஏயா நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நியாயமா கேக்குறேன். எல்லாருக்கும் டபுள் ஆக்ட் கொடுத்திய, பாவம் இந்த மெழுகுவத்தி என்னையா படிச்சு அதை மட்டும் சிங்கிளா விட்டுட்ட, அதுக்கு டபுள் ஆக்ட் கொடுக்க வேண்டியது தானே? என்ன கேட்டா, அந்த படத்தோட டைரக்டர் கேளு. யாரு? நரிமுசா கலங்குவா. அவனும் டபுள் ஆக்டா? எப்படியா கரெக்டா சொல்லிட்ட நீ? நீதான் எல்லாரையும் டபுள் டபுளா விடுறியா? கரெக்டா. இன்டர்வல் வரைக்கும் நரிமுசா, அதுக்கு மேல கலங்குவா.